ஜனனி ஒரு கிரீன் பிளாக்னா ராம் ஒரு கிரீன் ஃபாரஸ்ட். பிறந்ததுல இருந்து யாரு காலையுமே விழாத ராம் for the first time அவளோட அப்பா அம்மா கால விழ போவான். யாருக்காகவும் என்னோட கொள்கைகளை மாத்திக்க மாட்டேன்னு இருக்க பர்சன் கூட காதல்னு வந்துட்டா இவளுக்காக நான் என்ன வேணா செய்வேன்னு மாறுறாங்க இல்லையா, அந்த லவ் ராம் அந்த இடத்துல ஜனனிக்காக காமிப்பான். ராம் அந்த டாக கொண்டுட்டான். ஆனா ஜனனி அதை கேட்கும் போது அந்த டாக் இன்னும் அங்கதான் இருக்குன்ற ஃபீல்ல தேடுவான் பாருங்க. சில பேருக்கு அது சிரிப்பு வரலாம், பட் ஃபார் ராம் ஒருவேளை இப்போ இது இல்ல, அது இறந்துருச்சுன்னு தெரிஞ்சா அவ என்ன ஆவா அப்படின்றத யோசிச்சு அங்க போடுற அந்த குட்டி டிராமா கூட ஜனனிக்காக தான். லவ் பண்ணி கொஞ்ச நாள் தான் இருக்கும், ஆனா ஜனனிய பாக்காம ஒரு நாள் கூட இருக்க முடியாது. ஜனனி திருப்பதி போயிட்டான்ட்டு அவளை பார்க்க இவனும் பின்னாடியே போயிடுவான். ஏன்னா ராம்க்கு ஜனனிய பாத்துக்கிட்டே இருக்கணும். தனக்கு என்னமோ ஆகுது, தனக்கு பிரச்சனை இருக்குன்னு ரியலைஸ் பண்ற ராம் முதல்ல யார சேவ் பண்ணணும்னு நினைக்கிறான்னா ஜனனிய தான். பேர்ல என்னென்ன சொத்தெல்லாம் இருக்கும் இந்த ஜனனி பேர்ல எழுதி வச்சிருங்க அப்படின்னு சொல்றப்ப கூட அவங்க அப்பா இது தப்பா இருக்குப்பான்னு சொல்லுவாரு. அப்போ இம்மீடியட்டா உங்கள பாதி அம்மானா என்னல பாதி ஜனனி தானே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். தான் இருந்தாலும் இல்லனாலும் ஜனனிக்கு எல்லாமே கிடைக்கணும் அப்படின்றத என்ஷோர் பண்ணிடுவான். ஓகே ஃபைன், நான் மென்டலி ஸ்டேபிளா இல்ல, ஆனால் என்னால ஜனனிக்கு எதுவுமே ஆகக்கூடாது, அதுக்கு நான் என்ன பண்ணணும், இல்லாம தான் போகணும். கத்தி எடுத்து கழுத்து எடுத்துட்டு செத்துருவான். நாட் ஒன்லி இந்த சாங், ராம் ஜஸ்ட் ப்ரூவ்ட் இட் ரியல். உயிரே உயிரே